அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம். அனுரவுக்கு செக் வைத்த ரணில். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அடுத்த வாரம் இந்தியாவிற்கு மேற்கொள்ளவிருக்கும் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது. கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளப் போகின்ற முதலாவது வெளிநாட்டு பயணம் இது. பொதுவாக இலங்கையில் ஆட்சிக்கு வரும் தலைவர்கள் இந்தியாவிற்கு முதலில் பயணம் மேற்கொள்வதை தமது வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அயல் நாடு என்ற வகையிலும் பிராந்தியத்தின் வல்லரசு என்ற வகையிலும் இந்தியாவுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது வழக்கம். அனுர்குமார திசாநாயக்கவும் அந்த வரவை மாற்றுவதற்கு தயாராக இல்லை. அவர் முதலில் வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வார் என கூறப்பட்டாலும் அவரது முதல் பயணம் இந்தியாவிற்கானதாகவே இருக்கப் போகிறது. ஒரு வகையில் இது இந்தியாவை கைக்குள் போட்டுக்கொள்வது அல்லது சாதகமாக கையாளுவது என்றும் கூட குறிப்பிடலாம். அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் இந்திய பயணத்தை மேற்கொள்ளவில்லை. உள்நாட்டில் பல்வேறு சிக்கல்களை அவர் சமாளிக்க வேண்டியிருந்தது மாத்திரம் அதற்கான காரணம் இல்லை. ஆட்சிக்கு வந்ததும் பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு உத்தரவிட்டதால் அதற்கு தயார்படுத்த வேண்டியிருந்தது. அது தவிர பாராளுமன்றத்திலும் பலம் வாய்ந்த ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி கொண்டு இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்வது எப்போதும் பாதுகாப்பானது என்ற கருத்தும் அனுர்குமார் திசாநாயக்கவிடம் இருந்திருந்தால் அது ஆச்சரியமில்லை. அவர் இப்பொழுது நிறைவேற்று அதிகாரத்துக்காக தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதியாக மாத்திரமன்றி பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மை பெற்ற ஒரு அரசாங்கத்தின் தலைவராகவும் புது டெல்லிக்கான பயணத்தை மேற்கொள்கிறார். இது இலங்கை மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற ஒரு தலைவரின் பயணமாக பார்க்க வேண்டிய சூழலை இந்தியாவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அனுர்குமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தபோது இந்தியா பெரிதாக ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் அவர் ஆட்சிக்கு வரப்போவதே இந்தியா ஓரளவுக்கு அறிந்திருந்தது. அதனால் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னரே அவரை புது டெல்லிக்கு அழைத்து தேவையான ஆலோசனைகளை அறிவுரைகளை கூறியிருந்தது. அதாவது இந்தியாவின் நலன்களுக்கு புறம்பான வகையில் செயற்படக்கூடாது என்ற வகையில் அந்த ஆலோசனைகள் அமைந்திருந்தன. இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களை பாதிக்காத வகையில் செயற்பட வேண்டும் என தெளிவாக கூறப்பட்டிருந்தது. இதனை நாடு திரும்பிய பின்னர் அனுர்குமார திசாநாயக்கவும் அவருடன் பயணம் மேற்கொண்டிருந்த இப்போதைய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தும் உறுதிப்படுத்தியிருந்தனர். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அனுர்குமார திசாநாயக்க பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின் மூலம் கிடைத்த வெற்றி கவசத்தை வைத்துக்கொண்டு புதுடெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார். புதுடெல்லியுடன் நிலையான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளும் ஆர்வம் அரசாங்கத்திடம் இருந்தாலும் சீனா தொடர்பான கரிசனைகளையும் கவனத்தில் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது அதிக அளவில் உரிமையை எடுத்துக்கொள்வதற்கு சீனா முற்படுகிறதா என்ற சந்தேகங்கள் அண்மை காலத்தில் தோன்றியிருக்கின்றன. சீன தூதுவர் ஹி சென்ஹாங் அண்மையில் குறிப்பிட்ட சில விடயங்கள் அத்தகைய ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தியிருந்தது. இலங்கை அணிசேரா கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் இந்த நாட்டிற்கும் சார்பில்லாத வகையில் சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ள சூழலில் அவர் இந்த கருத்தை முன்வைத்தது ஏன் என்பதை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமல்ல. சீன தூதுவர் யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது தான் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் இந்திய பயணம் குறித்த அறிவிப்பு வெளியாகியது. அப்போது அதனை தான் வரவேற்பதாகவும் அடுத்து சீனாவுக்கு அவர் பயணம் மேற்கொள்வதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சீன தூதுவர் கூறியிருந்தார். வெளிப்படையாக கூறாது போனாலும் இந்தியாவுடன் உறவுகளை பேணி வருவதை அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் சீன தூதுவர் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த கட்டத்தில் தான் ஜனாதிபதி அனுர இந்தியாவில் இவ்வாறு பேச்சுக்களை முன்னெடுக்கப் போகிறார், எவ்வாறு நடந்து கொள்ளப் போகிறார் என்ற கேள்விகள் உருவாகி இருக்கின்றன. அனுர்குமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் வெளிநாடு ஒன்றின் தலைவரை சந்திப்பது இதுவே முதல் தடவை. அந்த வகையில் இந்திய பிரதமருடனான அவரது பேச்சுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படும். இந்தியாவின் மேலாதிக்கத்தை விரும்பாத, அதனை எதிர்த்து அதன் தலையீடுகளுக்கு எதிராக ஆயுத போராட்டம் நடத்திய ஒரு கட்சியின் தலைவர் என்ற வகையில் அனுர்குமார திசாநாயக்க இந்த பயணத்தை கையாள முற்பட்டால்
அது இருதரப்பு உறவுகளை சரியான நிலையில் வைத்துக் கொள்வதற்கு உதவாது. மாறாக மாற்றத்தை விரும்பும் மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவர் என்ற வகையில் புதிய கண்ணோட்டத்துடனான அணுகுமுறையுடனும் இந்தியாவுடன் நட்புறவையும் நெருக்கத்தையும் கையாளுவதற்கு அவர் முற்பட்டால் அது ஆக்கப்பூர்வமான ஒன்றாக இருக்கும். அத்தகைய ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையுடன் அனுரகுமார திசாநாயக்க இந்த பயணத்தை முன்னெடுப்பார் என்ற எதிர்பார்ப்பிலேயே இந்தியா இருப்பதாக தெரிகிறது. இந்த பயணம் இடம்பெறவுள்ள சூழலில் சில நாட்களுக்கு முன்னர் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்க வெளிப்படுத்தியுள்ள ஒரு கருத்து அவருக்கு சிக்கலை தோற்றுவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஒரு இணக்கப்பாட்டு ஆவணத்தில் ஒப்பமிட்டிருந்தார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்காக கையெழுத்திடப்பட்ட தொலைநோக்கு ஆவணம் அது. 2 நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கான திட்டங்களை உள்ளடக்கி அந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் கடல்வான் எரிசக்தி உறவுகள், பாதுகாப்பு மற்றும் மக்களிடையேயான தொடர்பை பலப்படுத்துவது, சுற்றுலா, மின்சக்தி, வர்த்தகம், உயர்கல்வி மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பை விரைவுபடுத்த உதவும் வகையில் அந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. அந்த ஆவணத்தை செயற்படுத்த வேண்டும் என அனுரகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க. 2 நாடுகளின் தலைவர்களும் கையொப்பமிட்ட ஆவணம் என்பது ஒரு சர்வதேச உடன்படிக்கைதான். அதனை ஏதேனும் ஒரு தரப்பு மீறும் போது அதற்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் கூட வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இந்த ஆவணத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க முன்வைத்திருக்கின்ற கோரிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சிக்கலை தோற்றுவித்திருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவின் பாதையில் பயணம் செய்வதற்கு அனுரகுமார திசாநாயக்க தயாராக இல்லை. அவர் புதியதொரு வழியில், புதியதொரு அணுகுமுறையில் நாட்டை வழிநடத்த முற்படுகிறார். இவ்வாறான சூழ்நிலையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்ட ஒரு ஆவணத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவுடனான உறவுகள், தொடர்புகளை கையாளுவது என்பது அவருக்கு சிக்கலானதாக இருக்கும். இந்த ஆவணத்தையும் சரி, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தையும் சரி, அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்த இரண்டையும் எப்படியாவது தட்டி கழிப்பது அல்லது வெட்டி விடுவதிலேயே அது குறியாக இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டும் 2 நாடுகளினதும் தலைவர்களும் கையொப்பமிட்ட ஆவணங்களை, அந்த சர்வதேச உடன்படிக்கையை ஒரு தலைப்பட்சமாக மாற்றுகின்ற போது அல்லது தட்டி கழிக்கும் போது அது அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்திற்கு சர்வதேச அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல இந்தியா நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் கூட இலங்கையுடன் சர்வதேச ரீதியான ஒப்பந்தங்களை கைச்சாத்திடும் போது அவதானமாக இருக்க வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கை பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்படும். அத்தகைய ஒரு இக்கட்டான சூழலை அனுரகுமார திசாநாயக்க புதுடெல்லியில் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் என்பதுதான் இப்போதுள்ள முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.